திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை புக்குளம் ஊர் காளியம்மன் கோவில் பட்டத்தரிசி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சீர் சிறப்புமாக நடைபெறுகிறது. இந்த கும்பாபிஷேகம் என்பது 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரும். இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை ஏன் வருகிறது என்றால், இந்த பூமியில் எந்த பிரச்சனை இருந்தாலும், இந்த ஊரில் எந்த பிரச்சனை இருந்தாலும், இந்த மக்கள் மனதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அனைத்தும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து அனைத்து வேண்டும் பக்தர்களின் இந்த ஊருக்கு ஒரு நன்மை, இந்த ஊருக்கு இந்த உலகத்துக்கே நன்மை. இந்த கும்பாபிஷேகத்தில் ஆவுதிகள் கொடுக்கப்படும். இந்த ஆவுதிகள் மூலிகையால் ஆகப்பட்டது. இந்த மூலிகை என்பது இறைவனால் சான்றப்பட்டது. இந்த இறைவன் என்பது இந்த மூலிகை, இந்த மூலிகை என்பது இந்த மக்கள். இந்த மூலிகையை பெற்று யாகத்தில் சீரும் சிறப்புமாக மனதில் நினைத்து வேண்டி இந்த யாகத்துக்கு கொடுப்பதால் இந்த அக்னி பகவான் நம்ம ஊருக்கு, நம் மக்களுக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கே நன்மை தருவார். கண்டிப்பாக இது வீடியோக்கோசரம் இல்லைங்க, நான் கண்டிப்பாக பார்த்த விஷயம், நான் இத்தனை நாளாக உணர்ந்த ஒரு உண்மை. இந்த உண்மையில் நீங்களும் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. என்னடா வீடியோக்கோசரம் எதோ பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் நடந்த ஒரு உண்மையை சொல்கிறேன், கேள்விப்பட்ட உண்மையை சொல்கிறேங்க, கண்ணால் பார்த்ததை சொல்கிறேங்க. யாக பூஜை எங்கே நடந்தாலும், ஒரு கும்பாபிஷேக திருவிழா எங்கே நடந்தாலும் கண்டிப்பாக போங்க. போய் உங்களால் முடிஞ்சது கொடுங்க. எல்லாமே நன்மை நடக்கும், நல்லதே நடக்கும். அந்த அக்னி பகவான் கொடுத்த அந்த நாம் கொடுத்த ஒரு மூலிகை பொருள்னால அந்த அக்னி பகவான் நமக்கு கொடுக்குற நன்மை என்னவென்றால், அந்த நம்ம மூச்சு காற்றுல இழுக்கும்போதுங்க, நம்ம உடம்புக்குள்ளே எல்லா இடத்துலையும் போய் நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக எல்லாமே 100% கண்டிப்பாக விளையும், நன்மை நடக்குங்க. இது சொன்னது இந்த வீடியோவில் உண்மையை சொல்கிறாங்க. நீங்கள் நம்பிங்க. எந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு எந்த சங்கடமும் இல்லாமல் கும்பாபிஷேகத்தில் எல்லாம் இந்த மாதிரி யாக பூஜை நடக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள். சாமியாவது கும்பிட்டுருவாங்க அப்படின்னு இந்த மாதிரி வீடியோவில் நிறைய பாருங்கள். எந்த சேனல் பார்க்க முடியும், எங்கே எந்த கும்பாபிஷேகம் நடந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அக்னி பகவான் என்ன சொல்கிறாரு, எல்லோரும் நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்குவாங்க, நன்மையை மட்டும்தான் செய்வார். அக்னி பகவான் ஒரு சுத்தமானது. அந்த சுத்தமானது எது என்றால், இந்த நம்ம ஒரு சின்ன குழந்தை எப்படி இருக்கும், அந்த மாதிரி குழந்தையான தன்மையானது அக்னி பகவான். அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லித்தரோமோ அதுதான் நமக்கு. இந்த மாதிரிங்க இந்த அக்னி பகவான் முன்னாடி போய் உண்மையாலே நம்ம கஷ்டங்களை எல்லாத்தையும் சொல்லி வேண்டி மனசில் நினச்சிட்டு போய் நில்லுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. எந்த கஷ்டமும் இருக்காதுங்க. தெரியல, எந்த உடம்புல எந்த ஃபால்ட்டும் இருக்காதுங்க. நிம்மதியான செல்வம் பெருகும். நம்ம வீட்டில் நம்ம ஒரு பெண் குழந்தை இருந்தால் அந்த பெண் குழந்தை கையில் வந்துங்க, சாமிக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஒரு யாக பூஜை ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தை கிட்ட சாமிக்கு இது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. குடும்பம் நல்லா வளருங்க. எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அந்த குடும்பம் ஆலாமரம் மாதிரி வளர்ந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஊரும் சரி, மக்களும் சரி, எல்லோருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷன் நீங்களே நடந்தாலும் கண்டிப்பாக கலந்துப்பாங்க. கலந்துட்டு கண்டிப்பாக நீங்களே ஒரு 4 பேர் சொல்லுவீங்க, அங்கே யாக பூஜை நடந்துச்சுப்பா, இந்த மாதிரி ஒரு கோயிலில் நான் போயிட்டு வந்தேன், கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்குது, என் குடும்பத்தில் கொஞ்சம் டென்ஷன் இல்லை, கொஞ்சம் வேலையும் இருக்குது, போயிட்டுருக்குது, நல்லா இருக்குது, இந்த மாதிரி யாக பூஜை எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நீங்கள் 4 பேர்த்துக்கு சொல்லுவீங்க இந்த மாதிரி இப்படி நடந்துச்சு அப்படின்னு. அது நம்ம போய் ஒரு கொஞ்சம் நேரம் லேட் ஆகணும் ஒன்றும் கிடையாது. அந்த சாமி பூஜையை பார்த்துட்டு போங்க. அந்த அக்னி பகவான் கொடுக்குறது, இந்த யாகமெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் நேரத்துலேயே நடக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, இந்த பிரம்ம முகூர்த்தத்துலேயே எல்லாமே நடந்துருங்க. இந்த ஃபஸ்ட்டு கணபதி யோகம், இந்த நான்காம் காலம் அப்படின்னு ஒரு 2ஆம் காலை 3ஆம் காலைங்கிற மாதிரி 4 யாக பூஜை நடக்கும். இந்த 4 யாக பூஜை கண்டிப்பாக முடிஞ்சால் 4லேயும் கலந்துக்குவாங்க. அப்படின்னு ஏதோ ஒன்றுலையாவது கலந்துக்குவாங்க. உங்களுக்கு உண்டானது
நீங்கள் நினைக்கிற நினைப்பில் அந்த ஒரு சாமியோட சக்தியில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. எதுக்காங்க யாக பூஜைக்கு இத்தனை மக்கள் இருக்காங்க? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குறைய சொல்லிடலைங்க. இந்த ஊர் இந்த உலகத்தில் அத்தனை ஜீவராசிகளுக்கு வானம், பூமி, நீர், நெருப்பு, காற்று இந்த மாதிரி 5 உலகங்களுக்கும் இவங்க வேண்டிக்கிறாங்க. என்ன எல்லாரும் நல்லா இருக்கணும் தெய்வங்களை நீங்கள் பார்த்து இந்த ஊருக்கு, இந்த உலகத்துக்கு, தேசத்துக்கு, இந்த உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வழி கொடுங்க. அடுத்த நாள் காலை சூரியன் வரும். இந்த ஒரு நாள் நீங்கள் நல்ல நாளாக மாற்றிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2-3 நாளாக யாக பூஜையில் இங்கேயே தான் இருக்காங்க. வீட்டுக்கு கூட போகணும், யாக பூஜையிலே தான் இருக்காங்க. நானும் பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் வீடியோ எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து நான் வீடியோ எடுக்கும்போது என்ன சொல்லுங்க பெருசாக ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. வீடியோ எடுத்து சாமியை பற்றி ஒன்றும் வீடியோ எடுத்து போடாதீங்க, சாமி கிட்ட கும்பிட்றாங்க, சாமியை மட்டும் பாருங்க, சாமிகிட்ட மனசார வேண்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இங்கே வந்து என்னென்னா ஒன்றும் பிரச்சனை லூஸில் விட்டுட்டாங்க. வந்து எல்லாத்துக்கும் நல்லது தானுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இன்னும் 12 வருஷம் கழிச்சு தான் நான் இருப்பேனா என்னன்னே தெரியாதுங்க. ஆனால் இந்த வீடியோ இருக்குங்க. அன்னைக்கு நீங்கள் ஒரு கமெண்டில் போடலாங்க, அன்றைக்கி சொன்னது இவர் சொன்னது பொய் அப்படின்னு. இதெல்லாம் கிடையாது, உண்மைங்க. அடித்து சொல்லுவோனுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எந்த ஊரில் எந்த திசை இருந்தாலும் எந்த கோயில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த யாக பூஜை கலந்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சாமியை சொன்னாலும் பேச மாட்டேன். அவங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குறேன் எல்லாத்துக்கிட்டையும் நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து எனக்கு சொல்லுங்க எல்லாம் சாமியார் சொல்லுங்க எல்லாம் வந்து நல்லதானுங்க. சாமின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாமி நமக்கு சாமி கண்டிப்பாக பண்ணுங்க. சாமிக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் தப்பு லேட் பண்ணி போகிறது தப்பு கிடையாது இல்லைங்க. நம்ம அம்மா அப்பா என்ன சொன்னால் நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரிங்க பொறுமையாக இருந்து இந்த ஒரு யாகத்துக்கு கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதில் ஒரு ஏன் இவ்வளவு திருத்தமாக அந்த யாகத்துக்கு கலந்துக்கோங்க சொல்கிறீங்க. அதில் அவ்வளோ நன்மை இருக்குதுங்க. கலந்துட்டு ஒரு டைம் போயிட்டு வந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டால் எல்லாருக்கிட்ட சொல்லுவீங்க, இந்த மாதிரி கும்பாபிஷேகம் எங்கேயாச்சும் வந்து சொல்லுங்கள், சாமி கோயில் எங்கேயாச்சு நானும் வர்றேன் வந்து யாகத்தை பார்த்துட்டு வரேன் கண்டிப்பாக நீங்களும் சொல்லுவீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த இந்த யாக போது பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ எடுத்துருக்குங்க. ஃபுல்லாக இந்த மக்களுக்கு கண்டிப்பாக நான் காமிக்கணும். இந்த மக்களுக்கு நான் பார்த்தது இந்த மக்களும் கண்டிப்பாக பார்க்கணும். அதனாலங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் விட்டு போன வீடியோவும் அடுத்த வீடியோவில் வருங்க, பாருங்கள். சாமி எனக்கு என் குடும்பம் நான் தான் என் பிள்ளைக்கு அப்படின்னு மண்ட கௌரவமே வரவங்க இந்த யாக பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டேங்க. என் மக்கள் என்னோட உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே என் மக்கள் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே ஒரு தாங்கிற ஒரு அந்த கௌரவமெல்லாம் போயிருங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் தான் அப்படின்னு அந்த ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக வருங்க. இந்த யாக பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்காங்க. சாமியெல்லாம் வணங்கும்போது பொறுமையாக சாமி முன்னாடி உங்களுக்கு என்னென்ன சாமிகிட்ட சொல்லுங்க சொல்லுங்கள், மனசில் சொல்லுங்கள், மனசில் நினைங்க, எல்லாமே நல்லதாக நடக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று நடக்குங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அது என்னென்னா நமக்கு வந்து இந்த ஆண்டவன் சொல்கிறாங்க. இது எப்படி சொல்லணுன்னாங்க, நம்ம பொறுமையாக நின்று ஒரு சாமியால் ஒரு அன்பாக நம்ம வீட்டில் அப்பா அம்மா சொல்லும்போது நம்ம எப்படி கேட்போங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சொன்னால் எப்படி கேட்போங்க, நமக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னால் நம்ம பொறுமையாக கேட்போம். அந்த மாதிரி போய் நின்று இப்படி வேலையில் ஒரு கைகள் வழியாகுது, ஒரு டென்ஷனாகவே இருக்குது, கோபமாக வருது ஆரம்பி அப்படின்னு சாமி போய் நில்லுங்க. இந்த யாகத்தில் கலந்துக்காங்க. யாகத்தோட ஒரு நன்மையை நீங்களும் கொஞ்சம் உங்களுக்கும் வாங்கிக்குவாங்க. இந்த யாகத்தோட நன்மையை பார்த்திங்கன்னா எத்தனை உயிர் எத்தனை தேசம், இந்த வானம், பூமி, நீர், நெருப்பு, காற்று இந்த மாதிரி 5 பகவான்களும் இந்த 5 பஞ்ச பாண்டவர்களும் நமக்கு கொடுக்குற ஒரு நன்மை. எல்லாத்தையும் ஒரு கோயிலுக்கு இந்த யாகத்தை பூஜையில் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்மளையே அந்த அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த
மக்கள் மனநிலையில் ஏன் கலந்துக்கிறாங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே அந்த ஒரு அணுகிரகம் வந்து இருக்கிறனால தான் கலந்துக்கிறாங்க. அவ்வளவு பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை, ஒரு வேலையை, ஒரு பேச்சை கொடுக்குற ஒரு பொறுமை வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்னி பகவானுக்கு கண்டிப்பாக இருக்குது. அக்னி பகவானுன்னா நெருப்பு நம்ம கண்டிப்பாக நமக்கு நல்லது பண்ணுவாருங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த யாகத்துக்கு கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கிட்டீங்க உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க. இந்த யாக பூஜைகளும் நான் நிறையா கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கேன். நிறையா கும்பாபிஷேகங்களில் கலந்துக்கிறேன். எல்லா கும்பாபிஷேகத்தையும் நீங்கள் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்குதுங்க. அதை நீங்களே போய் பாருங்கள். அந்த நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷமாக இருக்குங்க. மனசு என்னதான் கஷ்டப்பட்டாலுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷன் என்ன சொன்னாலும் நானும் கண்டிப்பாக போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்களும் சொல்லி கூப்பிட்டு போவேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு யாராவது தெரியுங்க எங்கே எந்த கோயில் இருந்தாலும் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் சொல்லி வாங்க போயிட்டு வரலாம். ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்குங்க. தெரியுங்க கோயிலுக்கு போயிட்டு அந்த கும்பாபிஷேகத்தில் கொடுக்குற பிரசாதம் எல்லாமே இருக்கும். எல்லாமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 பேருக்கு கொடுங்க. நம்ம வீட்டிலே வச்சுக்கோங்க. பூஜை ரூமில் வச்சு அந்த பிரசாதங்களில் நம்ம வச்சுருக்கிற பிரசாதத்தோடு கொஞ்சம் கலந்து சாப்பிடுங்க. உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, இந்த கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்து கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். வீட்லேயும் சரிங்க, நம்ம வச்சுருக்கிற பசு, ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி எல்லா ஜீவனுக்கும் ஒரு நன்மை நடக்குங்க. அவ்வளோ ஒரு சக்தி இந்த கும்பாபிஷேகத்தில் இருக்குதுங்க. இந்த கும்பாபிஷேகம் எல்லாமே 12 வருஷத்துக்கு ஒரு டைம் வர்றது. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு டைம் வர்றதுனால அவ்வளோ ஒரு பவரை வந்து நம்ம கொடுத்துட்டு போகணுங்க. அதுக்கோசரம் கும்பாபிஷேகம் இருக்கிற கும்பாபிஷேகம் நடந்த கோயிலுக்கு நடக்காத கோயிலுக்கு போக மாட்டேன். அதுக்கோசரம் அந்த பூஜை ஆகிற கோயில் எல்லா கோயிலும் ஒரு சக்தி இருக்குதுங்க. எல்லா கோயிலும் நடந்துருக்குங்க. நம்ம முன்னோர்கள் நமக்காக எல்லாத்தையுமே அற்புதமாக பண்ணி இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லா முன்னோர்களும் நமக்காக வழிகாட்டிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வழிகாட்டலில் நமக்கு நன்மை நடக்குதுங்க. நம்ம அது மாதிரி தான் நடத்தி போயிட்டுருக்குறோம். அதனால் இதனால் மட்டும் எந்த கெட்டது எந்த இதுக்குமே நாம் போகலைங்க. அதனால் இனிமேலும் போக மாட்டோம். எல்லாமே அந்த ஒரு அணுகுறம் இருக்குங்காட்டிங்க. இது இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அவ்வளோ ஒரு புகை வருது எல்லா கோயில் அப்படின்னு இந்த கோயில் புகை வரணுங்க. கோயிலில் வந்து தீய அக்னி பகவான் வந்து அவ்வளோ ஒரு நன்மை கொடுக்குறாருங்க. அதனாலங்க நானெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிறதே நிறுத்திட்டு ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் அந்த அந்த ஒரு இயற்கையான மூலிகை எல்லாம் உள்ளே போய் அந்த அக்னி பகவானுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த அக்னி பகவானோட ஒரு நன்மை பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது அது நான் எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. தம்பி இந்த காற்றெல்லாம் நல்லா மூச்சு வாங்கி விடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்குங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது தம்பி. இந்த ஒரு புகையில் வந்து அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய மூக்கு வழியாக போய் உடம்பில் இருக்கிற அனைத்து நரம்புக்கும் போய் அந்த தோல் காலில் இருக்கிற நகம் வரைக்கும் போகும், தலையில் இருக்கிற உச்சி முடி வரைக்கும் போகும். அந்த புகையோட அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நானே கொஞ்ச நேரம் செல் எடுக்கிறது நிறுத்திட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் அந்த பொறுமையாக அதை இருந்து நின்று அப்படியே அந்த மூச்சால் இழுத்து ஒரு 4-5 டைம் விட்டங்காட்டி அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா 2 நாள் ஒரு 3 நாளில் சாப்பிடாம எப்படி இருந்தால் எப்படி இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அந்த யாகத்தில் போயிட்டு வந்தோன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு டேலண்ட் ஆகிடுச்சுங்க. ஒரு 2-3 நாள் அந்த டேலண்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா படிக்கிற பையங்களுக்குமே அவங்களுக்கு ஒரு எனர்ஜி பொருள் கொடுத்தா எப்படி இருக்குங்க. எனர்ஜி பொருள்னால் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறப்ப அவங்க எவ்வளோ ஒரு எனர்ஜியை படிப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு எனர்ஜியாக இருந்துச்சுங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் எடுத்து நிறைய வச்சுருக்குறேங்க. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன், எல்லாத்துக்கும் தருவேன். இந்த ஒரு யாக பூஜையில் வந்து அவ்வளோ மக்கள் பொறுமையாக வந்து சாமியை கும்பிட்டு போனது பார்த்துங்க அவ்வளோ எனக்கே ஒரு எனர்ஜி ஆயிடுச்சுங்க. அதனாலங்க சாமி கிட்ட கண்டிப்பாக பொறுமையாக போய் சாமி கும்பிட்டு
யாக பூஜையில் கலந்துக்குவாங்க. நான் மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்கிறேங்க. எதுக்குன்னா எங்கிட்ட 2 பேர் பார்த்தீங்கன்னா தம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த யாகம் அது பிரசாதம் நீர் தீர்த்தமெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து எனக்கு கொடு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு போய் நிறைய பேருக்கு கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா யாக பூஜை முடியாமல் யாகத்துக்குள்ளே கண்டிப்பாக கை வைக்காதுங்க. சரிங்களா? இந்த யாகம் வந்து அந்த தெய்வங்கள் வந்துங்க, அந்த தெய்வங்கள் வந்து கோடான கோடி தெய்வங்கள் வந்து சாமிக்கு அவங்களும் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு தான் போவாங்க. அதனால வந்துங்க அந்த யாகம் வந்து முடியாமல் போய் யாகத்தில் கை வச்சு நான் அதை திணி வைக்கிற பிரசாதம் பண்ணி எடுத்துக்கிறேங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அங்கே உங்களை கூப்பிட தெரிஞ்ச சாமிக்கு உங்களுக்கு இதுதான் கொடுக்கணும்னு தெரியாதுங்க, எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் மனசில் மட்டும் நினச்சிட்டு பொறுமையாக நின்றுங்க. உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட நினைக்காத எல்லாமே கொடுக்குறது தானுங்க இந்த ஒரு கும்பாபிஷேக திருவிழா. இந்த திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா 1000 விளக்கம் இருக்குதுங்க. ஒரு விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமையை இருங்க, பொறுமையை கிடப்பிடிங்க. வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஜெயிக்கலாங்க. எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் ஒரு பக்குவமான ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அனுபவம் கிடைச்சிட்டாலே நம்ம முக்கால்வாசி வாழ்க்கையில் ஜெயிச்ச மாதிரி தானே. எனக்கு கவலை இருந்தாலும் 1000 கஷ்டம் இருந்தாலும் 7 நாள் விடு பார்த்துட்டு அப்படின்னு பண்ணுங்க. ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக ஒரு யாக பூஜை போயிட்டு வரும்போது நம்ம சொல்லவே மாட்டோம். நமக்கு தன்னப்போ நிறையா அதுவே நடக்கும். அந்த ஆண்டவனாகவே செயல்படுத்தி நம்மளை நல்லதுக்கு மட்டும்தான் செயல்படுத்தி வைப்பார். நம்ம என்ன எப்படி சொல்கிறேன்னா ஒரு தீயரி இறப்புங்க, தீயுக்கு உண்டான ஒரு பேப்பர் போட்டால் தான் தீயரி. அதுக்கு மண்ணெண்ணெய் ஊற்றினாலும் தீயரி, தீக்குச்சி உரைச்சி போட்டால் தீயரி. நம்ம ஒரு கும்பாபிஷேகம் போயிட்டு வந்து அப்படி இல்லைங்க. சூரியன் வருங்க, சூரியன் வந்து காலையில் 6 மணிக்கு வருதுனாங்க. கிழக்கிழமை மேற்கு போகும்போது அதே 6 மணிக்கு அங்கே மறைஞ்சிருங்க. அந்த 6 மணிக்குள்ளே என்னென்ன எத்தனை ஜீவராசிகளுக்கு எத்தனை கூடான உயிர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு ஒரு நன்மை தான் பண்ணிட்டு போவார். அந்த மாதிரிங்க இந்த எல்லா ஒரு கோயிலையும் எல்லா இடத்துல நடக்கிற பூஜைகள் எல்லாத்துலேயும் கலந்துக்குவாங்க. ஒரு கும்பாபிஷேக திருவிழாவில் முக்கியமாக நான் சொல்கிறேன், கலந்துக்குவாங்க. பொறுமையாக நின்று சாமி போகலாம். எனக்கு வந்து சொன்னார், தம்பி நீ பொறுமையாக இரு, எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. அது வந்து ஒரு அறுத்து மேலும் தெரியலைங்க. ஆனால் அந்த அறுத்ததுக்கு உண்டானது இந்த இடத்துல இந்த கோயிலில் வந்து நான் உணர்ந்துருக்கேங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பக்குவமாக பேசுவாருங்க. பார்த்தீங்கன்னா தம்பி இது பண்ணு இப்படி இரு அப்படின்னு. இந்த அனுபவமே பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே வந்து அந்த இறைவன் தான் சொல்கிறத நான் நினச்சிக்குவேன். அதனால இங்கே அவர்கிட்ட மட்டும் நான் எல்லாருக்கிட்ட பேசுகிறத பொறுமையாக நின்று கேட்பேன். ஏன்னா அவர் தப்பான விஷயமே சொன்னதில்லைங்க. அது மாதிரிங்க எனக்கும் சொன்னதில்லைங்க, நான் உங்களுக்கும் சொல்கிறதில்லைங்க. அதனால தான் இந்த கோயில் மாதிரி ஃபங்க்ஷன்களே கலந்துக்குவாங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை மூலிகை சொல்லவே முடியாத அளவுக்கு இந்தந்த பேர் என்னென்னது எத்தனை மூலிகை எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குதுங்க. எல்லாத்தையும் வந்து கஷ்டப்பட்டு சேமித்து இந்த மக்கள் இந்த காளியம்மன் கோவில், இந்த கட்டக்காசி அம்மன் கோவிலுக்கு அவ்வளோ ஒரு நன்கொடை கொடுத்து உதவிப்பட்ட மக்களுக்கு, இந்த கோயிலுக்கு சான்ற அனைத்து மக்களும் கோயிலில் வழிபாடு செய்யும் மக்களுக்கு, இந்த கோயிலில் கையெடுக்கிறவங்களுக்கு, இந்த கோயில் கோபுர தரிசனம் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்குங்க. கண்டிப்பாக நடக்குங்க. நீங்கள் நேரில் வர முடியலன்னா கூட அந்த வீடியோவை பாருங்கள், ஒரு 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்துங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்த விட்டு பிடிக்காத இடத்துக்கு ஓட்டி விட்டுக்காங்க, தப்பே சொல்லுங்கள். ஆனால் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ ஒரு ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நான் மறைச்சி அங்கேயும் எடிட் பண்ணி அப்படி இருப்பாங்க. எல்லாமே உண்மையாக வர்றதுங்க. போக அக்னி சாமி இருக்கிற அளவு இந்த கும்பாபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல எங்கெங்கே போய் கொண்டு வர முடியுமோ இந்த மக்கள், இந்த ஊரில் இருக்கிற மக்கள் அங்கே இந்த இடத்துலேருந்து தீர்த்து எடுத்துகிட்டு வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கொண்டு வந்து சாமி குளிர்ச்சி பண்ணி நிலநாட்டி இருக்கிறாங்க. அதனாலங்க இங்கே இருக்கிற இயற்கையெல்லாம் பார்த்து எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ளே ஒரு அவ்வளோ நல்லா இருக்குது. என் மைண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஒரு டென்ஷன் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க.
பதட்டம் இல்லாமல் நீங்கள் வீடியோ எடுக்கிறது பார்த்தாலே தெரியுங்க. பொறுமையாக உங்களுக்கு என்னென்ன காமிக்க முடியுமோ எல்லாமே காமிச்சு அவ்வளோ ஒரு நீட்டாக எடுத்துருக்குறதுங்க. இதெல்லாம் எடுக்கல இல்லை, எனக்கு அவ்வளோ ஒரு பொறுமையாக அந்த இடத்துல கொடுத்துருக்குறதே அந்த இறைவன் தானுங்க. அதனாலிங்க கோவம் இருக்கிற இடத்துல குணமாக குழந்தையாக மாறிடுவாங்க. அந்த குணங்கள் பார்த்திங்கன்னா கொடுக்குறதே சாமி தாங்க. சாமி நிலநாட்டுறதுக்குங்க. அவங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்களோ, இவ்வளோ டெக்னாலஜி இன்றைக்கி இவ்வளோ வாழ்ந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அந்த சந்தோஷம் எல்லாமே பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு பின்னாடியும் அதே சந்தோஷத்தில் இருந்துருக்குறாங்க. இதுக்கு இது நான் எடுத்து வீடியோ எடுத்து இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும். இந்த அளவுக்கு நான் இவ்வளோ சொன்ன விஷயத்தையே சொல்லி வரேன். அன்றைக்கி ஒன்றும் இல்லாத காலத்துலேயேங்க, ஒரு ஃபோனு ஒரு டெக்னாலஜி வளராத காலத்துலேயேங்க அவ்வளோ நல்லா கும்பாபிஷேகம் கொண்டாடிட்டாங்க இந்த ஊர். அதனாலங்க இந்த ஊரில் ஒரு கும்பாபிஷேகம்னு சொன்னால், இந்த ஊரில் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் சொன்னால் ஊருக்கே திருவிழாங்க. இந்த ஊருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துக்கே திருவிழாங்க. இந்த மாதிரி கொண்டாடுவாங்க. சும்மா கிடையாது. சொன்னால் 10 வாரத்தில் சொன்னால் இவ்வளோதான் என்னதான் அப்படின்னு முடிஞ்சிருங்க. ஆனால் இவ்வளோதான் அப்படின்னு முடிஞ்சிடும். ஆனால் அதை அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமாக நடத்திட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவ்வளோ ஒரு பொறுமை இந்த எல்லாத்துக்கும் மக்களுக்கும் சரி, அதை வழிபடுத்தினவங்களும் சரிங்க, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுங்களா. அவங்க எல்லாத்துக்கும் சாமியோட இதில் பொறுமையாக நல்ல வழி கண்டிப்பாக காட்டுவாங்கன்னு எனக்கு ஒரு மனசுக்கு தோணுதுங்க. அந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருப்பாங்க. சரிங்களா. வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். ஒரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கட்டுங்க. தள்ளி விட்டு அது அவங்கவுங்க இஷ்டங்க எப்படி வேணும். ஆனால் அந்த யாக வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோ ஒரு நன்மை இருக்குதுங்க. யாகத்தில் நடக்கிறது எல்லாமே நன்மைங்க. கும்பாபிஷேகம் ஒரு கோயில் திருவிழாவே ஒரு புனிதமான வேலைங்க. இந்த புனிதங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது மட்டும்தானுங்க. இது நான் ஒருத்தன் பண்ண என்ன நினைப்பீங்கன்னா கௌரவமாக செய்யணும். இன்னொரு இது பண்ணலாம் அதை பண்ணலாம் என்ற பேர் தான் இருக்காங்க. அவங்க அப்படியெல்லாம் யாருமே நினைக்கலைங்க. இந்த கோயிலில் சரிங்க, இதுக்கு முன்னாடி நடந்த ஃபங்க்ஷன்லையும் சரிங்க, இனிமேல் நடக்க போகிற ஃபங்க்ஷன்லையும் சரிங்க, இன்னும் 12 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தாலே சரிங்க, இந்த கோயிலில் அந்த கௌரவம் தாங்கிற ஒரு அந்த பேர் இடம் இருந்தால் யாருக்கிட்டே அந்த பேச்சு இருக்காதுங்க. கோயிலுக்கா நான் வர்றேன், கோயில் எதாவது வேலையா நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சுக்கிட்ட வந்தவங்க நிறையா பேருங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருங்க தூங்கவே இல்லைங்க. உங்களுக்கு அவங்கவுங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியும். எல்லாம் தூக்க கலைஞ்சுங்க. அவ்வளோ ஒரு இந்த 3-4 நாளாங்க அவ்வளோ ஒரு சங்கடமே எல்லாம் பொறுமையாக அந்த சாமிக்கு அவ்வளோ ஒரு என்னென்ன வேலையை பார்க்குவாங்க அவங்களே இழுத்து போட்டு அந்த வேலையை செஞ்சு அதை செயல்படுத்தினாங்க. அவங்களுக்கு ரொம்ப நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு அவங்ககிட்ட நான் எதையுமே சொல்ல விரும்பலைங்க. என்ன சொல்கிறேன்னா, அவ்வளோ ஒரு இதை கொடுத்தீங்களே, அவங்களுக்கு ஒரு கைங்கால சுகத்தை கொடுத்து ஒரு நன்மையை கொடுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிங்க. அவங்களுக்கு எந்த ஒரு உடம்புல சின்ன தலைவலியும் கூட வர வேண்டாம்னு சொல்லி நான் ஆண்டவனை நான் வழிபடுறேன், வேண்டிக்கிறேன். நான் சாமியை கண்டிப்பாங்க நான் வேணாலைங்க யார் வேணாலும் கண்டிப்பாக நடக்குங்க. நம்ம மனசுக்குள்ள உண்மையாக நினச்சி உண்மையை மட்டும் நினச்சி எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம ஊர், நம்ம மக்கள், நம்ம உலகம் அப்படின்னு எல்லாமே நாங்கிறத விட நம்மளுது அப்படின்னு சொல்லி நம்மளோடதுன்னு பேசுங்க. எல்லாமே தாங்குகிற பேச்சே வேண்டாம். தாங்குகிற பேச்சு இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கும் போது வராதுங்க. இந்த எண்ணமே மனசுலையும் சரி மைண்ட்லையும் சரி தோண வைக்காதுங்க. இந்த நன்மையெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஒரு கோயில் கும்பாபிஷேக பூஜைக்கு கலந்துக்கிட்டு நீங்கள் 4 பேர்த்துக்கு என்ன சொல்லுவீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போனேன் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு, சின்ன கோயிலாக இருந்துச்சு, கூப்பிடுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களால் முடிஞ்சது பண்ணுவீங்க. கொஞ்ச நேரம் நின்று சாமி கும்பிடுவீங்க, பிரசாதம் வாங்கிட்டு வருவீங்க, 4 பேருக்கு கொடுப்பீங்க. வீட்டில் எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. ஒரு சின்ன ஒரு உயிரினம் இருந்தாலும் சரி, அந்த உயிரினத்துக்கு மேலே அந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ குடிக்கலைன்னா கேட்டிங்கன்னா அந்த உயிரும் என்ன நினைக்கினா, நீங்கள் நல்லா இருக்கட்டும், உங்களை சான்றோர்கள் அந்த ஒரு புனிதமான வேலை செஞ்ச அனைத்து ஒரு உயிருக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நன்மை நடக்கட்டும்னு எல்லாருமே நினைப்பாங்க. இந்த மாதிரிங்க இந்த வீடியோ எடுத்து சொல்கிறேனுங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா
சொல்லவே முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து இருந்து பார்க்கலைங்க. இருந்து பார்த்துட்டுனா உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் வராதனாலைங்க நான் வரல அப்படின்னு சங்கடப்படாதீங்க. வீடியோ பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு எப்போ வேணாலும் பார்க்கலாங்க. இன்றைக்கி போட்டால் நாளைக்கு அழிஞ்சிரு, டெலிட் பண்ணிடு, எப்போவுமே இருக்குங்க. சரிங்களா? அதனாலங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் போட்டுங்க. இன்டர்நெட்டில் போடுறதுனால யூடியூப்பில் போட்டாச்சுங்க. எப்போ வேணும், யாருக்கு வேணும், எந்த இடத்துக்கு வேணால் போகுங்க. எப்போ வேணும், எப்போ பார்த்ததையுமே வந்து தள்ளி விடணுங்கிறது இல்லை. பொறுமையாக ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்கிற அளவுக்கு பாருங்கள். அந்த கும்பாபிஷேகத்தை கலந்துக்க முடியாத வீடியோ பார்க்கலாம். ஆனால் அன்றைக்கி வந்து ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் இவ்வளோ தூரம் வீடியோ எடுக்கிறதில்ல, நீங்கள் அழிச்சிட மாட்டீங்களா அப்படின்னு. அழிக்க மாட்டேங்க அப்படின்னு. ஏங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ தம்பி எனக்கும் போட்டுட்டு அப்படின்னாரு. அண்ணா நான் உங்களுக்கு போட்டு பேசி எல்லாமே போட்டுருந்தேன், உங்களுக்கு செல்லுக்கு டேரெக்டாக வர மாதிரி அப்படின்னா சொல்லிங்க, நானும் அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு தம்பி அப்படின்னாரு. அந்த மாதிரிங்க எல்லாத்துக்கும் வந்து கும்பாபிஷேக வீடியோவில் அவ்வளோ தெளிவாக வந்து காமிக்க மாட்டாங்க. எடிட் பண்ணி அது இது பண்ணிடுவாங்க. நான் அப்படியே எடுத்த வீடியோவை அப்படியே உங்களுக்கு போட்டிருக்குறேங்க. இதுலேயே வீடியோ ஃபுல்லாக இருக்குதுங்க. உங்களுக்கு இப்போ நிறைய இருக்குதுங்க. சொல்லணுன்னா என்ன சொல்லணுன்னாங்க, ஒவ்வொருத்தரோட கஷ்டங்கள்ங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு 1000 வேலை இருக்குது. அந்த 1000 வேலையை விட்டு போட்டு வந்துங்க. ஏன் இந்த டயத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்கன்னா, கரெக்டாக மணி 6:37 ஆச்சு. இந்த டயத்தில் ஏன் நாங்கள் அவ்வளோ அவங்க வேலையில் பொறுமையாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இருந்தாலையுமே ஒரு யாகத்தோட போது கும்பாபிஷேக திருவிழாவை பார்த்துட்டு போகலாங்க. எல்லோரும் பொறுமையாக வந்துடுறாங்க. அதனாலங்க நீங்களும் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. நான் ஏன் திரும்ப சொல்கிறேன்னா, கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து அந்த ஒரு நன்மையை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி இருக்குது அந்த அனுபவத்தை புரிஞ்சுக்கலாங்க. அனுபவம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடந்தது. அதனால இந்த அனுபவத்தை ஒரு சில இடத்துக்கு போனால் தான் அதை பற்றி என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். நம்ம கீழே இருந்தாங்க அதெல்லாம் சில இடத்துல தான் கிடைக்கும். அது வந்து ஒரு வைப்ரேஷன் இருந்தது தெரியும். அந்த வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோணுங்க. அதனாலங்க கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து போட்டு என்னால் இவ்வளோ வந்து தம்பி இந்த இது பண்ணிக்காங்க, அது பண்ணிக்குவாங்க, இந்த ஒரு சாமிக்கு செயல்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச ஒரு பயன்பாட்டை அவங்க சக்திக்கிட்ட அவங்களால கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டு போட்டு ஏன் வந்து இது வந்து கம்மியான கூட்டம். இன்னும் கொஞ்சம் நேரத்துலைங்க ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் வந்துச்சுங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சாமியை கும்பிடமான கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள் பூரா வந்துட்டாங்க. அந்த வீடியோவே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். அது மாதிரிங்க அந்த அனுபவம்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஒரு கோவிலுக்கு போகும்போது ஒரு அமைதியான நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து நம்மளை திட்டினாலும் நம்ம ஏற்றுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா திட்டினா எப்படி நம்ம பொறுமையாக நின்று சரி கேட்கலாம். நம்ம தம்பி பேசும்போது ஒரு அண்ணன் தம்பி நமக்கு பிடிச்சவங்க என்னென்னு சொன்னாலும் நம்ம கேட்டுக்கணும். அந்த மாதிரிங்க இருந்து பொறுமையாக சாமியை வணங்கிட்டு ஒரு 5 நிமிஷமோ ஒரு 2 நிமிஷமோ முடிஞ்சால் அமைதியாக உட்காந்து பொறுமையாக சாமியை வணங்கிட்டு அந்த பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் போட்டுட்டு நீங்களும் வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு போகும்போது எல்லாமே கை கூடுங்க. ஒரு நல்லதே நடக்குங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க. ஒரு அந்த அக்னியோட ஒரு பிரதிபலிப்பு பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாதால இருக்குங்க. அக்னி வந்து பார்த்திங்கன்னா இருட்டுக்கு வந்து ஒரு வெளிச்சம் கொடுக்குறதுங்க. அந்த வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா யார் வாழ்க்கையிலும் கசப்பாக போகாதுங்க. ஒரு இனிப்பாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இனிப்பும் இல்லாமல் ஒரு துவர்ப்பும் இல்லாமல் ஒரு அமிர்தமாட்டம் செல்லும். அந்த அமிர்தம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சில இடங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தர் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷமெல்லாம் கஷ்டப்பட்டுங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பொழப்பெல்லாம் விட்டு போட்டுங்க வந்து அவ்வளோ ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்து பொறுமையாக நின்று என்னென்ன பண்ணணுமோ பண்ணி அதையெல்லாம் வழிபாடு சரியாக பண்ணி மக்களுக்கெல்லாம் போய் சொல்லி எல்லாத்தையும் கரெக்டாக செயல்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ஒரு தெய்வத்துக்கு கூட சேர்ந்தவங்க. அதனாலங்க இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. ஒரு கோயில் விசேஷம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க அந்த கலசத்துலேயும் சரிங்க எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கலசத்தில் போட்ட தானியங்களை வந்து பார்த்திங்கன்னாங்க 12 வருஷம் கழிச்சாலும் அது இப்போ எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் பார்த்து எல்லோரும் தொட்டு வணங்கிங்க சாமியெல்லாம் கும்பிட்டு
இந்த உலக மக்கள் எல்லாமே வானம் மழை எல்லாமே வந்து மும்மாறி பேஞ்சு இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அவங்க மழையே வந்துருச்சு. அந்த மாதிரிங்க உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வர்றதில் எல்லாமே தெரியுங்க. இதில் வந்து விட்டு போனது எல்லாமே வந்து இதில் ஒரு அரைவாசி வீடியோ தான் காமிச்சிருக்கு. அரைவாசி வீடியோ அடுத்து வர்ற வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. எத்தனை கோடி மக்கள் வந்தாங்க, எத்தனை பேர் வந்து அந்த சாமி அவ்வளோ ஒரு பொறுமையாக சாமி கும்பிட்டு எல்லா வீடியோ பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே பூஜை நடந்தப்போ கும்பாபிஷேகம் நடந்தப்போ வீட்டுக்கு போயிடலாம் போய் அதை பார்க்கல இதை பார்க்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு கோயில் நடந்த ஃபங்க்ஷனை பார்க்கும்போதே தெரிஞ்சதுங்க. அடுத்த வீடியோவில் போகிறோங்க அவ்வளோ ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நானே என்ன சரி இவ்வளோ பெரிய ஊரில் சரி எல்லா இதுக்கும் தீர்த்தம் முளைப்பாறை இந்த மாதிரி தான் வருவாங்கன்னு நினச்சிங்க. ஆனால் இந்த கும்பாபிஷேகத்துக்கு கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் அவங்கவுங்க சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வேலை இருக்குங்க. ஒவ்வொருத்தர் ஆடு வச்சுருப்பாங்க, மாடு வச்சுருப்பாங்க, காட்டுக்கு போகணும், அது இதுன்னு பார்க்கணும், தண்ணி பாய்க்கணும், எல்லா வேலையும் விட்டு போட்டு வந்து அவ்வளவு பொறுமையாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒதுக்கி அது டைம் ஒதுக்கி வச்சு போட்டு கோயிலுக்கு வந்து பொறுமையாக சாமி நின்று கும்பிட்டு எல்லாத்துக்கும் பேசி எத்தனை ஊர்லேருந்து வந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் கூட பேசிட்டு பொறுமையாக போனாங்க. அது எதுனால கேட்டிங்கன்னா அந்த ஒரு அனுகிரகம் இருந்தால் தாங்க அது கிடைக்கும். அதை வந்து செயல்படுத்தி அதை வந்து மக்களை எல்லாம் ஒன்றா சேர்த்துன இந்த ஒரு சாமி, அந்த சாமிக்காக வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஒதுக்கி போகிறது தப்பு கிடையாது. எவ்வளவோ பார்த்திங்கன்னா எத்தனையோ கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் வந்து சிம்பிளாக வந்து இவ்வளோ இந்த பூஜைகள் அப்படி இப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்து பேப்பரில் போட்டு நியூஸில் போட்டு டக்குன்னு முடிச்சிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. இது நடக்குதுன்னு சொல்லி மைக்கில் வந்து எல்லாரும் பக்தரையும் கூப்பிட்டுங்க, எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணியெல்லாம் சொல்லிங்க, அடுத்து இந்த பூஜை இருக்குதுங்க, அடுத்து இது நடக்குதுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அவ்வளோ ஒரு பொறுமையாக கூப்பிட்டு எல்லாமே பண்ணாங்க, நீட்டாக பண்ணிட்டாங்க. அதனாலங்க எங்கே இருந்தாலும் சரிங்க, நான் வந்து பக்கத்து ஊரில் எங்கே இருந்தாலும் சரிங்க, 100 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, 200 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் இருந்தாலும் சரிங்க, நான் அதனால் போய் சாமி கும்பிட்டு நிறைய இடத்துல வந்திருக்கிற இந்த மாதிரிங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. இந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா புனித ஸ்தலங்கள் நிறைய இருக்குதுங்க, சொல்ல முடியாத இடத்துல. அந்த சொல்ல முடியாத இடத்துக்கு நடந்து போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 நாள் 3 நாள் நடந்து போய் கொண்டு வந்தாங்க, மலைக்குள்ளையெல்லாம் போய். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு தீர்த்தம் எடுத்து போன அனுபவம் எல்லாமே வந்து அடுத்த வீடியோ இதெல்லாம் செஞ்சவங்கெல்லாம் சாமிக்கு செஞ்சுட்டு போட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுன்னா அவங்க ஒதுங்கி நின்றுட்டாங்க. அவங்க தனித்தனியாக நின்றுங்க எல்லோரும் அவங்க வந்து எல்லாத்தையும் ஏன்னா அவங்க ஒன்று சேர்த்து தான் நினச்சிருக்கிறாங்க, பிரிக்கும்னு நினைக்கலைங்க. அது தாங்கிற கௌரவமே இல்லைங்க. அதை பார்த்து எனக்கும் வந்துங்க அவ்வளோ ஒரு பொறுமையாக வந்த மக்களும் சரி அது பொருட்படுத்தவே இல்லை. அவங்கவுங்க பாட்டில் வந்து சாமி கும்பிட்டாங்க. சாமி எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டு போனது எனக்கு கேட்டுச்சோ இல்லையா, அந்த சாமி கேட்டுச்சோ இல்லையா, எனக்கு கண்டிப்பாக கேட்டுச்சுங்க. அதை கேட்டனால உங்களுக்கு அந்த வீடியோவை வந்து நான் ஒரு அற்புதமானதுங்க. இப்படி தான் வரும் அப்படி தான் வரும் எதுவுமே சொல்லலைங்க, ரொம்ப நடந்த வீடியோங்க. அடுத்த வீடியோவில் போகிறீங்க இப்படி எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கே தோணும். என்னடா அந்த தம்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த வீடியோவில் அப்படி எவ்வளோ பேசிட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி காமிச்சிட்டு அப்படின்னு வீடியோ நிறைய இருக்குதுங்க. சொல்ல முடியாத அற்புதமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அந்த கஷ்டப்பட்டவங்கள பார்த்திங்கன்னா எதுலேயுமே மூஞ்சியே காமிக்கல, வீடியோவுக்கே அவங்க வரவே இல்லை. தள்ளி நின்றுட்டு அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால சொல்கிறேங்க, நீங்கள் எங்கே நடந்தாலும் கன்ஃபார்மாக போய் கலந்துக்காங்க. ஒரு 5 நிமிஷம் சாமிக்கோசரம் ஒதுக்கி முடிஞ்ச அளவுக்கு டைம் எடுத்து என்னென்ன வேலை உங்களால் அந்த பூஜைக்கு கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. உங்கள் மூலியத்தில் ஏதோ ஒரு வேலை அந்த கோயிலில் கண்டிப்பாக நடக்குங்க. நடக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக ஒரு நிம்மதி சொல்லாமல் வந்துங்க. இது எப்படி இந்த ஒரு நாம் இவ்வளோ வேலை இருக்குதாங்க பின்னாடி இருந்தாலும் நான் ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன் அப்படியும் உங்களுக்கு தோணாது. எல்லோரும் வந்து கம்பெனிக்கு போகிறவங்க அவங்க இந்த வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு அதுக்கு இதுன்னு போகிறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது நடக்கணும் இது நடக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லோருத்துக்குங்க அவங்க ஒதுக்கி வச்சுருக்குறாங்க, இங்கே உனக்கு இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னு. அந்த மாதிரிங்க அவங்க வந்து நல்லது தான் சொல்லுவாங்க, நம்ம வந்து அது கெட்டதே நினச்சிக்கிறோங்க. அது கெட்டதே கிடையாதுங்க, எல்லாமே நன்மை தானே. அதனால இருந்த யாக பூஜையில் கும்பாபிஷேகம் முன்னால் நின்று பண்ணாங்க யாகம் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு கோயில் நடத்துகிறப்பங்க எனக்கு வந்து அந்த மரியாதை பண்ணவே இல்லை இந்த மரியாதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிங்க. கோயில் அவ்வளோ ஒரு கும்பாபிஷேகம் நடந்து அவ்வளோ ஒரு விசேஷம் நடந்துகிட்டு இருக்குங்க. அவ்வளோ மக்கள் வந்துங்க கும்பாபிஷேக திருவிழாவுக்கு உங்களுக்கே தெரியுங்க.
நீங்களும் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க, நிறையா கோயிலுக்கு போயிருப்பீங்க. இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னாங்க, அவ்வளோ ஒரு கோயிலுக்கு போகும்போதுங்க அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து எனக்கு வந்து இந்த என்ற பேர் சொல்லி கூப்பிடல, எனக்கு வந்து இந்த ஒரு என்ன எதுலேயுமே எனக்கு இந்த ஒரு இது கௌரவம் பதவி கொடுக்கல, அது கொடுக்கல, எனக்கு இது கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. நான் இங்கெல்லாம் வந்து அதையெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதை நடத்துனவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி நின்றுட்டு அவங்கவுங்க பாட்டில் ஒதுங்கி எல்லோரும் மக்களுக்கு வழிவிட்டுட்டாங்க. ஏன்னா வந்து நாமளும் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டு சாமிக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் வர்றவங்க வந்து அவங்ககிட்ட நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன், அந்த வேலையை பார்த்துட்டு அவங்களே எடுத்து அந்த அந்த எனர்ஜி கொடுத்து அந்த இறைவன் தானுங்க. அது மேலே என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் போங்க, போய் கொஞ்ச நேரம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாமி முன்னாடி சாமிக்காக ஏதோ வேலை செய்யுங்க. நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்காக வேலை ஒதுக்கி இருப்பாங்க. அந்த ஆண்டு எந்த ஊர்லேருந்து எந்த மக்கள் போனாலும் சரிங்க. ஒரு கோயில்னா அங்கங்கே ஒரு இடத்துல நமக்குன்னு ஒரு இடம் பேர் இருக்குங்க. நீங்கள் போங்க சாமி கும்பிட்டு அந்த பிரசாதங்களை வாங்கிட்டு அந்த ஒரு என்ன சொல்கிறதுனாங்க அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க. போயிட்டு வாங்க. அடுத்து வர்ற வீடியோவிலைங்க உங்களுக்கு இதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்னென்ன காமிக்கலையோ அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்குறேனுங்க. அந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டுங்க. யூடியூப்பில் போகிறதுக்கு எங்கே டெய்லி 1 GB நெட்டு தானுங்க. அதனாலங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் போட முடியும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி போட்டு வீடியோ உள்ளே போட்டுங்க. அதனால எல்லாத்துக்கும் நன்மை நடக்குங்க. அதனால எல்லா கோயில்லையுமே அது சொல்ல வந்த விஷயம் சொல்லிடுறேன், மறந்துட்டு பாருங்க, பேசிகிட்டே மறந்துட்டேன். எல்லா கோயிலும் கௌரவத்தை வந்து அந்த எனக்கு பேர் வேணும், இது வேணும், அந்த பட்டம் வேணும், இந்த பட்டம் வேணும் கேட்டாங்க. கோயிலெல்லாம் அந்த பட்டமே ஐயரே பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவிக்கலாம்னு நினச்சாரு. கௌரவிக்கும்போது அவர் கூப்பிடும்போதுங்க அவங்களுக்கு அந்த இளைஞரணிகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் அந்த கௌரவம் வேண்டாங்க, எல்லாம் பெரியவங்களுக்கு போகட்டுன்னு அவங்கள ஒரு பண்பை சொல்லிங்க இந்த அவ்வளோ ஒரு இது பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக நான் சாமி கிட்ட வணங்கிக்கிறேங்க. எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லா இருக்கணும் எல்லாருமே. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன விட்டு போச்சோ எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக இதை விட நல்லா வீடியோவாக காமிக்குங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோ